ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சிறுவிடை பணியாளர் தேர்வு வாரியம் அதாவது TNUSRB தற்போது இணையவழி விண்ணப்பம் மூலமாக தமிழ்நாடு காவல்துறையில் உதவி ஆய்வாளர் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு விட்டுருக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையின் அதிகாரப்பூர்வமான இணையதளம். சரி வாங்க, இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் போஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி தகுதிகள் இருக்குது, எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வெப்சைட் மூலமாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லையும் கிடைக்கிது, தமிழ்லையும் கிடைக்கிது. ஸோ நான் தமிழில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவல் சார்பு ஆய்வாளர் தாலுக்கா மற்றும் ஆயுதப்படை இந்த பிரிவுக்கு ஆண், பெண் மற்றும் திருநங்கைகள் அனைவருமே நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கிய தேதிகள் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, அறிவிப்பு வெளியான நாளை பொறுத்த வரைக்கும் 4/4/2025 இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பம் துவங்கும் நாள் பொறுத்த வரைக்கும் 7/4/2025 இணைய வழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி பொறுத்த வரைக்கும் 3/5/2025. சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க, அதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கான கடைசி நாள் 13/5/2025. எழுத்து தேர்வு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. காலி இடங்கள் பொறுத்த வரைக்கும் 1299 + 53 பற்றாக்குறை பணியிடங்கள். இதில் தாலுக்கா காவல் சார்பு ஆய்வாளர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மொத்தம் 654 பேரும், பெண்கள் 279 பேரும், ஆக மொத்தம் 933 பேர் தேர்வு செய்ய இருக்கிறாங்க. காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் 255, பெண்கள் 111, மொத்தம் 366, ஆக மொத்தம் 1299 பேர் இந்த போஸ்ட்டுக்கு தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதில் SC ST SCA பொறுத்த வரைக்கும் 53 பற்றாக்குறை பணியிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு என்னென்ன மாதிரி ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாத சம்பளம் 36,900 ஆரம்பித்து 1,16,600 வரைக்கும் மாத சம்பளமாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10வது 12வது 3 வருஷம், அதாவது நீங்கள் 10th + 2 + 3+ முறையில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்றைய தேதிப்படி 20 வயது நிறைவுற்றவராகவும் 30 வயது நிறைவு பெறாதவராகவும் இருத்தல் வேண்டும். அதாவது 2/7/95க்கு பின்னர் 1/7/2005 முன்னர் நீங்கள் பிறந்திருக்கணும். இதில் அதிகபட்சம் வயது உச்ச வரம்பு தரவு கொடுத்துருக்குறாங்க. BC MBC இந்த பிரிவை சேர்ந்தவங்க அதிகபட்சம் 32 வயசு உள்ளவங்க இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். SC ST SCA பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வயது வரம்பு 35 வருஷம். திருநங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 35 வருஷம். ஆதரவற்ற விதவைகள் பொறுத்த வரைக்கும் 37 வருடங்கள் நீங்கள் வயசு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 47 வயது வரைக்கும் நீங்கள் உள்ளவங்க அது போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது காவல்துறையில் ஏற்கனவே பணி புரிஞ்சிட்டு வரவங்க அவங்களுக்கு 20% துறை ஒதுக்கீட்டின் கீழ் 47 வருடங்கள் வயசு இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் இந்த 1299 போஸ்ட்டு விகிதாச்சாரப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் மொத்தம் 27 பக்கங்கள் 29 பக்கங்கள் இருக்குது. நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கங்க. துறை ஒதுக்கீடு ஒதுக்கீட்டு விவரங்கள் பொறுத்த வரைக்கும் பொது ஒதுக்கீடு, காவல்துறைக்கான ஒதுக்கீடு, பொது களப்பணியாளர் சார்ந்துள்ள வாரிசுக்கான ஒதுக்கீடு, பொது அமைச்சு பணியாளர் சார்ந்துள்ள வாரிசுக்கான ஒதுக்கீடு, பொது விளையாட்டுக்கான ஒதுக்கீடு அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் இந்த தாலுக்கா பிரிவுக்கும் ஆயுதப்படை பிரிவுக்கும் என்னென்ன மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போஸ்ட்டை நான் ஒதுக்கி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. காவல்துறையில் பணி புரிஞ்சிட்டு வர்றவங்க, இல்லை காவல்துறையில் பணிபுரியும் போது இறந்தவங்க,
அவங்களுடைய வாரிசுதாரர்களுக்கு இந்த காவல் உதவி ஆய்வாளர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10% வந்து ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 7% விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 7% பார்த்தினாக்கா இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு படிவம் 1, 2, 3 இதை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விளையாட்டை ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கிறவங்க படிவம் 1, 2, 3 இந்தந்த மாதிரி நிலைகளில் வந்து நீங்கள் இந்தந்த மாதிரி அதிகாரிகள்கிட்ட சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 வகையான விளையாட்டுகள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளில் நீங்கள் கலந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடைப்பந்து, கால்பந்து, வளைக்கோல் பந்து, கையுந்து பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டிகள், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம் இந்த மாதிரி 16 வகையான விளையாட்டு போட்டிகளை நீங்கள் கலந்து சாதனை புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்கா 7% விளையாட்டு பிரிவின் கீழ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மிச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான 3% ஒதுக்கீடு, அதாவது நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி போஸ்ட்டில் இப்போ இந்த மாதிரியான ஈவெண்ட்டில் நீங்கள் கலந்துருந்தீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி சான்று, தமிழ் மொழியில் படித்தவங்களுக்கு 20% முன்னுரிமை கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது 1ஆவதுலேருந்து நீங்கள் பட்டப்படிப்பு வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா மொத்த போஸ்ட்டில் வந்துட்டு 20% உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருவாய் கோட்ட அலுவலர் RDO அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் ஆதரவற்ற விதவை அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து பிற்சேர்க்கை 6ன்ற ஒரு படிவம் வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. பொது மற்றும் காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான தேர்வு மதிப்பெண்கள் ஒதுக்கீடு, அதாவது தமிழ் இந்த எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் மொழி தகுதி தேர்வு, முதன்மை எழுத்துத் தேர்வு, உடல் திறன் தேர்வு, நேர்முகத் தேர்வு, சிறப்பு மதிப்பெண்கள் இதில் வந்து கொடுக்குற நீங்கள் வாங்குகிற மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறோம். மொத்த மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தமிழ் மொழி தேர்வு 100 மதிப்பெண்கள் கட்டாயம் வந்து எல்லோரும் தேர்ச்சி பெற்றுக்கணும். அப்புறம் வந்துட்டு முதன்மை எழுத்துத் தேர்வில் வந்து நீங்கள் 70 மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் வாங்கணும். உடல் திறன் தேர்வில் வந்து குறைந்தபட்சம் வந்து 15 மதிப்பெண்கள் வாங்கணும். நேர்முகத் தேர்வு பொறுத்த வரைக்கும் 10 மதிப்பெண்கள் வாங்கணும். சிறப்பு மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் 5 மதிப்பெண்கள். இது வந்து பொது ஒதுக்கீட்டின் கீழே கொடுத்துருக்குறாங்க. துறை ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக தேர்ச்சி பெறணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. 85 மதிப்பெண்கள் எழுத்து தேர்வில் வாங்கணும். இவங்களுக்கு உடல் திறன் தேர்வு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். சிறப்பு மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் 5 மதிப்பெண்கள் இருக்கணும். அதாவது மொத்தம் வந்துட்டு பொது மற்றும் துறை ஒதுக்கீட்டின் கீழே இருக்கிறவங்க 100 மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்சம் இந்த மாதிரி மதிப்பெண்கள் வாங்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி வந்து தேர்வு செய்ய போகிறாங்கனாக்கா முதல்ல வந்து நீங்கள் எழுத்துத் தேர்வு எழுதணும். எழுத்துத் தேர்வு பொறுத்த வரைக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் தமிழ் மொழி தகுதி தேர்வு கட்டாயமாக வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கணும். மொத்தம் 100 மதிப்பெண்கள் கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 மதிப்பெண்களுக்கு நீங்கள் குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் ஆவீங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டமான முதன்மை எழுத்து தேர்வுக்கு உங்களுக்கு வந்து மார்க்கை வந்து அவங்க வந்து கவுண்டிங்குக்கு எடுத்துக்குவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதன்மை எழுத்து தேர்வு பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 70 மதிப்பெண்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பகுதி ஆளை வந்துட்டு 40 மதிப்பெண்கள், அதாவது 80 கேள்விகள் கொண்டது. அதாவது பகுதி ஆளை வந்து 30 மதிப்பெண்கள் 60 கேள்விகளை கொண்டதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு நேரம் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வுக்கான நுழைவுச்சீட்டை பொறுத்த வரைக்கும் TNUSRB அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வெளியிடுவோம். உங்களுக்கு உண்டான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அதிலே வந்துட்டு தேதி, நேரம், எந்த சென்டர் வந்து போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமே அதில் கொடுத்துருப்பாங்க. உடல் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு, உங்கள்கிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்லாம் வந்து ஒரிஜினலா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட், இதுதான் வந்து காவல் சார்பு ஆய்வாளர் தேர்விலே வந்து முக்கியமானது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு
ஆண்களுக்கான முதல்ல வந்துட்டு உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, ஓசி இந்த பிரிவுகளுக்கு குறைந்தபட்சம் வந்துட்டு 170 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்சி, எஸ்டிஏ பொறுத்த வரைக்கும் இதனாக்கா 167 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, ஓசி இந்த பிரிவை சேர்ந்தவங்களுக்கு குறைந்தபட்சம் உயரம் 159 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பிரிவினருக்கு குறைந்தபட்சம் உயரம் பொறுத்த வரைக்கும் 157 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்பு அளவு பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும்தான் சாதாரண நிலையில் வந்துட்டு 81 சென்டிமீட்டர் இருக்கணும். மூச்சு உள்ளிழுக்கும் நிலையில் வந்துட்டு 5 சென்டிமீட்டர் விரிவடைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான அளவு கருதப்படும் அளவுன்ற மாதிரி ஒரு டைம் டேபிள் கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உடற்குறு அழுத்தல் முறையில் வந்துட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அங்கே இருக்கிற கமிட்டி கிட்ட போயிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடல் உறுதி தேர்வு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்தவங்க அடுத்த கட்டமாக பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் 1500 மீட்டர் தூரத்தை 7 நிமிடங்களில் ஓடி கடக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 400 மீட்டர் தூரத்தை 2 நிமிடங்கள் 30 வினாடிகளை ஓடி கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர், அதாவது எக்ஸர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 1500 மீட்டர் தூரத்தை வந்து 8 நிமிஷங்கள் ஓடி கடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டத்திலான உடற்திறன் போட்டி, இதுக்கு வந்து மொத்தம் 15 மதிப்பெண்கள் வச்சுருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஆண் விண்ணப்பதாரர்கள் பொறுத்த வரைக்கும் கயிறு ஏறும் போட்டி பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. ஒன்று வந்துட்டு 0 மதிப்பெண்கள், 1 நட்சத்திரம், 2 மதிப்பெண்கள், 2 நட்சத்திரம், 5 மதிப்பெண்கள் முறையில் வந்து கயிறு ஏறுதல் போட்டியில் கட்டாயமாக வந்து நீங்கள் தேர்ச்சி பெறணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தாண்டுதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் இதில் 2ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீளம் தாண்டுதல் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 3.80 மீட்டர் நீங்கள் நீளம் தாண்டணும். உயரம் தாண்டுதல் பொறுத்த வரைக்கும் 1.20 மீட்டர் நீங்கள் குறைந்தபட்சம் உயரத்தை தாண்டுற மாதிரி இருக்கும். ஓட்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 மீட்டர், 400 மீட்டர் இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 100 மீட்டரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 15 வினாடிகள் ஓடி கடக்கணும். 400 மீட்டரை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 80 வினாடிகள் ஓடி கடக்கிற மாதிரி இருக்கும். பெண் விண்ணப்பதாரர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ன மாதிரி கொடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் அதில் கொடுத்துருக்குறாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முன்னாள் இராணுவத்தினர் இத்தேர்வு விண்ணப்பம் பெறப்படும் கடைசி தேதியிலிருந்து ஓராண்டு காலத்துக்குள் ஓய்வு பெற உள்ள இராணுவர்கள், முன்னாள் மத்திய ஆயுத காவல் படை வீரர்கள் அவங்களுக்கு உண்டான ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரி ஈவெண்ட் கொடுத்துருக்குறோம், அது என்னென்ன மாதிரி மார்க்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து காவல்துறை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு 20% வந்துட்டு நாங்கள் இந்த டோட்டல் போஸ்ட்லேருந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்குன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் காவல்துறையில் வந்துட்டு நீங்கள் பணிபுரிஞ்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்கள் காவல்துறை தலைமையகத்திலேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தகவலும் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேர்வுகள் வைப்போம், தேர்வு வந்து என்னென்ன மாதிரியான மதிப்பெண்கள் கொடுப்போம், எந்தெந்த பிரிவுகளில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து முக்கியமான தகவல் மட்டும் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ எல்லாருமே வந்துட்டு இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறவங்க இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் முழுசாக வந்துட்டு படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் முக்கியமாக வந்து சிறப்பு மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. சிறப்பு மதிப்பெண்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது என்சிசியில் நீங்கள் பங்கேற்றுக்கணும். எங்கள் என்சிசியில் ஓராண்டு கால உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னாக்கா அரை மதிப்பெண்ணும், பி சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு 1 மதிப்பெண்ணும், சி சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு 2 மதிப்பெண்களும் இலவசமாக கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நாட்டு நலப்பணி திட்டத்தில் வந்துட்டு நீங்கள் பங்கு பெற்றிருக்கணும். அப்படி பங்கு பெற்றிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அரை மதிப்பெண்கள் இருந்து 1 மதிப்பெண்கள் வரைக்கும் வந்து இலவசமாக கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது விளையாட்டு, நான் முன்ன சொன்ன மாதிரி தான், விளையாட்டு போட்டிகளை கலந்து கொண்டவங்களுக்கு 16 வகையான விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு இலவசமான மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். அதாவது அரை மதிப்பெண்கள் ஆரம்பித்து அவங்க என்னென்ன மாதிரி ஈவெண்ட்டில் கலந்துருக்காங்க அதை பொறுத்து 2 மதிப்பெண்கள் வரைக்கும் அவங்களுக்கு இலவசமாக கொடுப்போன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இறுதியாக தற்காலிக தேர்வு பட்டியல், அதாவது எழுத்து தேர்வு, ஃபிசிக்கல் டெஸ்ட், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்துட்டு வெற்றிகரமாக முடித்தவங்க இறுதி தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடுன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து அஃபீஷியலாக நாங்கள் வெளியிடுவோம். இறுதியாக தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ இணையவழி விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கிறது, அதாவது விண்ணப்பதாரர்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியின் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியான டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதாவது எஜுகேஷன், கம்யூனிட்டி, என்சிசி, ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குதோ, அதாவது முக்கியமாக வந்துட்டு தமிழ் மொழி தகுதி, தமிழ் வழியில் படிச்சிங்களா அதுக்குண்டான சான்றிதழ் எல்லாத்தையுமே வந்து ஒரிஜினல் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 500 ரூபாய் முதல் தேர்வு கட்டணம். பொது அல்லது துறை ஒதுக்கீட்டுக்கான தேர்வு கட்டணம் 500ம், துறை விண்ணப்பதாரர்கள் பொது மற்றும் துறைக்கான ஒதுக்கீடு இரண்டிலும் பங்கு பெற விண்ணப்பித்தால் தேர்வு கட்டணமாக 1000ம் வந்து செலுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ரூபாய் கார்டு, யூபிஐ மூலமாக வந்து நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் செலுத்தியதை உறுதி செய்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்குன்னு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதில் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபீஸ் கட்டினது அதில் வந்துட்டு அதோட ஸ்டேஜை வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள், தொழில்நுட்பம் தொடர்பான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஃபோன் நம்பருக்கும் இந்த இமெயிலுக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இந்த காவல்துறை உதவி ஆய்வாளர், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பித்து வேலைவாய்ப்பை பெறுறதுக்கு வாழ்த்துக்கள். மேலும் காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வுக்குண்டான அனைத்து விதமான அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.